ஹாய், இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் ஃப்ரை அப்புறம் ஒயிட் ரைஸ் சாம்பார் இவ்வளோ தான். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒயிட் ரைஸ் வந்து அந்த வச்சாச்சு, சாம்பார் வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு கடைசியாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா சிக்கன் ஃப்ரை பண்ணிக்கலாம்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கடாய் வச்சுட்டு அதுக்கப்புறமா எண்ணெய் ஊற்றிட்டு கருவேப்பிலை கொஞ்சமாக போட்டுட்டு அது நல்லா பொரிஞ்சிட்ட அப்புறமா நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரே ஒரு வெங்காயம் மட்டும் கட் பண்ணி போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா 1/2 kg சிக்கன் எடுத்துகிட்டு வந்தாங்க. சிக்கனும் அதில் போட்டாச்சு. சிக்கன் எல்லாமே போட்டுக்கிட்டேன் நான். நெக்ஸ்ட்டு வந்து அது நல்லா அந்த எண்ணெயில் ஒரு 2 minutes மாதிரி அதில் ஃப்ரை பண்ணி விட்டுறேன். நல்லா திருப்பி நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுடலாம். அதுக்கப்புறமா ஒரு தக்காளி எடுத்து கட் பண்ணி அதில் போட்டிருக்கேன். தக்காளி நீங்கள் பொடிசாக கட் பண்ணப்போ எப்படி கட் பண்ணாலும் பரவாயில்ல. அப்புறம் மஞ்சள்தூள், மிளகுத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, உப்பு இது மட்டும் தான் போட்டிருக்கேன். வேறு எதுவுமே நான் ஆட் பண்ணல. போட்டுட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதனால் மிக்ஸ் பண்ணி விட்டுட்ட அப்புறமா ஒரு 5 minutes மாதிரி சிம்மில் வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். அவ்வளோதான். அது க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட்டு ஒரு 5 minutes ஆகிட்டும். அதுக்கப்புறம் நம்ம இப்போ 5 minutes ஆகிடுச்சு. இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள். சிக்கனில் இருக்க தண்ணி எல்லாம் நல்லா இறங்கிடுச்சு. இது நான் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதுலேருந்து சூப் மட்டும் நம்ம தனியாக எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு நான் வந்து டிசைட் பண்ணிக்கினேன். சரி, சூப் மட்டும் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நம்ம மற்றதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இது பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பாருங்கள் எவ்வளோ சூப் வந்திருக்கு அப்படின்னு. இது வந்து எனக்கு தெரிஞ்சு 1 glass அளவுக்கு இந்த சூப் எல்லாமே வந்திருக்கு. பாருங்கள், தண்ணி நான் இதில் எதுவுமே நான் ஆட் பண்ணவே இல்லை. இது எல்லாமே இந்த சிக்கன்லேருந்து வந்தது தான். 1 glass வந்திருக்கு சூப். நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து இன்னும் 1 நிமிஷத்துக்கு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ என்ன பண்ணணுன்னா ஒரு அரை கிளாஸ் தண்ணி இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ஒரு 2 minutes மாதிரி அதில் வச்சிடலாம். க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு இப்போ 2 minutes ஆச்சு. இப்போ ஓப்பன் பண்ணிடல. நல்லா கொதிச்சிட்டு இருந்தது. இப்போ நம்ம இதில் என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்ட்டு பார்க்கலாம். இப்போது கொஞ்சம் லைட்டாக அதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் இதுக்கப்புறம் நம்ம ஒரு விஷயம் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இது தான் மிளகாத்தூள் கொஞ்சம், அப்புறமா பெப்பர் வந்து ஒரு அரை ஸ்பூன் இல்லைன்னா 1 ஸ்பூன் உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இது வந்து சிம்மில் இல்லைன்னா ஹை ஃப்ளேமில் கூட வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் விட்டுருங்க. தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகிடும். ட்ரை ஆகிட்ட அப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ வந்து என்ன அப்படின்னா சிக்கன் ஃப்ரை வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நீங்கள் பெப்பர் அதிகமாக போட்டிங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். இது வந்து நான் வந்து சாம்பார் சாதத்துக்கு சைடிஷாக வச்சு சாப்பிட்டேன். இதுக்கு முன்னாடி நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.